இன்றைக்கி நம்ம சிடிஐயில் கரண்ட்டு வரல. ஏன் அதில் வரல, அது சம்மந்தமான அல்லது அது தொடர்புடைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒரு வண்டியுடைய மூளை தான் சிடிஐ யூனிட். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான் அந்த சிடிஐ. இந்த சிடிஐயில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இந்த சாக்கெட்டை கழட்டிடணும். கழட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒயர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறையா கலரில் ஒயர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒயர்ஸ் என்னென்ன கலரில் இருக்காங்க, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே இதில் ரிப்பேர் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். இந்த ஒயர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பணிகள் தனித்தனியாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ஒயர் வெவ்வேறு இடத்துலேருந்து வருவாங்க. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக், ஒரு ப்ளூ, அப்புறம் ஒரு எல்லோ, அப்புறம் ஒரு சாக்லேட் கலரில் ஒரு ப்ரௌன் கலர், அப்புறம் ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு ப்ளூயிஷ் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஒயர் எல்லாமே இருப்பாங்க. இந்த ஒயர்ஸ் சிடிஐயோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த சிடிஐக்கு கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இதில் 12 வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் அந்த சிடிஐக்கு போகும். அப்புறம் அதுலேருந்து ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை செக் பண்ணுறது அதனுடைய இன்புட் கரண்ட் கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அந்த இன்புட் கரண்ட் செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெஸ்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 வோல்டேஜ் டெஸ்ட் லேம்ப் யூஸ் பண்ணுறோம். இது மல்டிமீட்டர்லேயும் செக் பண்ணலாம். அப்புறம் அந்த நம்மள்கிட்ட டெஸ்ட் லேம்ப் கூட வச்சு நம்ம செக் பண்ணலாம். இதில் பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கலர் ஒயர்ஸ் இருப்பாங்க. இல்லை ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கலர் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஒயர் இருக்கும். அந்த ப்ரௌன் ஒயர் பாசிட்டிவ். இன்னொன்று நெகட்டிவ், அது பியூர் பிளாக், ஒரு பிளாக் கலரில் ஒரு ஒயர் இருக்கும். அது நெகட்டிவ். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவை அந்த டெஸ்ட் லேம்ப் மூலமாக கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வண்டியோடைய ஸ்விட்சை ஆன் பண்ணணும். அப்படி ஆன் பண்ணும்போது அது இப்படி பிரகாசமாக எரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா 12 வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் நம்ம சிடிஐ யூனிட்டுக்கு இன்புட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லை அந்த லைட் எரியலை அப்படின்னாக்கா அந்த ஒயரில் ஏதோ ஒரு இடத்துல கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒயரை நம்ம செக் பண்ணணும். அப்புறம் இப்போ இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் ரெசிஸ்டன்ஸ், அடுத்த பார்ட் அந்த பிக்கப் காயிலேருந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதை செக் பண்ணுறதுக்கு அந்த பிக்கப் காயிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு கலர் ஒயர், ஒன்று ஒயிட், பியூர் ஒயிட் பாசிட்டிவ், அது நம்ம ரெட் கலரில் எடுத்திருக்கோம். இன்னொன்று பிளாக் கலர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ட் ப்ளூயிஷ் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஒயர். இப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 296, 297, இதில் 400க்குள்ளே ஒரு ரீடிங் இருக்கும். அதுதான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸு. இதில் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எப்போதுமே அதிகமாக இருக்கும். 297 வரைக்கும் காட்டுது. 400க்குள்ளே இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பண்டில் ஆஃப் ஒயர்ஸ் ஒரு சாக்கெட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அது 3 பண்டில்ஸ் இருப்பாங்க. அந்த 3 பண்டில்ஸில் நம்ம தனித்தனியாக 3 பார்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது மேக்னெட் காயிலேருந்து வரக்கூடிய ஒரு இன்புட். அந்த மேக்னெட் காயிலேருந்து வரக்கூடிய அந்த பண்டிலில் 2 பார்ட்டாக பிரிவாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைட்டிங் காயில் அப்படி சொல்லக்கூடிய அந்த பார்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு பண்டில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுல அந்த பியூர் ஒயிட்டு, அந்த பியூர் ஒயிட் ஒயர் 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஒன்று ஒயிட் இன் ரெட் கலர் கோடு இருக்கும். இன்னொன்று அந்த ஒயிட் இன் ப்ளூ கலர் கோடு இருக்கக்கூடிய ஒரு பண்டில் ஒயராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கலர் ஒயர்ஸ் பார்க்குறீங்க. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பியூர் ஒயிட் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் அண்டு பிளாக் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ப்ளக் பாயிண்டில் பார்க்கக்கூடிய அந்த ஒயிட்டு, அப்புறம் அதனுடைய நெகட்டிவ் போர்ஷன் பிளாக், இது ரெண்டுடைய கண்டினியூட்டி தான் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ப்ளக் பாயிண்டில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்டு பிளாக் இருக்கும். இது பிக்கப் காயிலேருந்து வரக்கூடிய ஒரு கனெக்ஷன்.
இதுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய பண்டில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் காயிலேருந்து வரக்கூடிய ஒரு கனெக்ஷன். அது வந்து லைட் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடியது. இப்போ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த பிக்கப் காயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இதில் அந்த ப்ளூயிஸ் கலர் ஒயர் பக்கம் இருக்கக்கூடிய ஒயிட் இன் ப்ளூயிஸ் பக்கம் அந்த பிளாக்கு, அப்புறம் அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த ரெட்டிஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒயரில் வந்து நம்ம ரெட் கலர் வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா முன்னாடி பிக்கப் காயில் அந்த ஒயரில் வந்தக்கூடிய அதே ரீடிங் 296 அண்ட் 297 அல்லது 296 இருக்குது. ஸோ இப்போ இதில் வரக்கூடிய ரீடிங்கும் இந்த மேக்னெட்டிக் காயிலேருந்து வரக்கூடிய இந்த ரீடிங் வந்து சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டு ரீடிங் வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து சிடியை வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது அதுக்கு வரக்கூடிய கரண்ட் சிக்னல் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை ரீடிங் வந்து மாறி மாறி இருக்குது அப்படின்னாக்கா ஒயரில் ஏதோ ஒரு கட் ஆஃப் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இடத்துல ஒயர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ 12 வோல்டேஜ் கரண்ட் நம்ம செக் பண்ணிட்டோம். அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸும் செக் பண்ணிட்டோம். அப்போ இன்புட் போயிட்டு அவுட்புட் எதில் வருது அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் இந்த அவுட்புட் அப்படியே வெளியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ரெட் கலர் நாப் இந்த பாயிண்டில் தான் வந்து அந்த சிடி யூனிட்டோடைய அவுட்புட் வந்து கிடைக்கும். இந்த அவுட்புட் அப்படியே வந்துட்டு இது கீழே அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இக்னிஷன் காயில் இருக்கும். இது அப்படியே இந்த ஒயர் சுற்றி வந்து ஒரு இக்னிஷன் காயில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு அந்த காயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஹை டென்ஷன் காயில். இந்த காயில் வந்து ஒரு ஹை டென்ஷன் காயில். இந்த காயில் வந்து அந்த சிக்னலை வந்து அந்த வோல்டேஜை வந்து மல்டிப்ளை பண்ணி ஹையர் லெவலில் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து 12 வோல்டேஜ் வந்து இன்புட் வந்து கொடுக்குறோம் அந்த சாக்லேட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஒயர்லேருந்து. அப்புறம் இதில் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு ஒயர் பார்க்குறோம். எல்லோ கலர், அந்த எல்லோ கலர் அப்புறம் அதனுடைய சொல்கிறபடிய ஒரு பிளாக் கலர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிபிஎஸ் சென்சாருக்கு வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடியது. அது வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிளேஸில் கீழே ஒரு நாபில் வந்து யுனைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிபிஎஸ் சென்சார் போகக்கூடிய கரண்ட். அதில் வந்து ஒரு எல்லோவும் ஒரு பிளாக்கும் வந்து இருப்பாங்க. இப்போ இந்த அவுட்புட்டில் வரக்கூடிய அந்த கரண்ட்டு அப்படியே ஹை டென்ஷன் காயிலுக்கு வந்து போயிட்டு அந்த ஸ்பார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி வர்றதுனால அந்த ஸ்பார்க் ப்ளக்குக்கு வந்து ஸ்பார்க் வந்து கிடைக்கும். இதெல்லாம் நம்ம செக் பண்ண பிறகு, அதாவது இதில் போகக்கூடிய அந்த 12 வோல்டேஜ் இன்புட், அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய அதில் பிக்கப் காயிலுடைய ரீடிங், அப்புறம் மேக்னெட்டிக் காயிலுடைய ரீடிங், இது ரெண்டும் சமமாக இருந்து நமக்கு இந்த ரெட் கலர் ஒயரில் அவுட்புட் வரல, இந்த ஸ்பார்க்கில் வந்து கிரியேட் ஆகலை, ஹை டென்ஷனில் வந்து ஸ்பார்க் கிரியேட் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம உடனடியாக சிடிஐ யூனிட்டை வந்து மாற்றணும். இதுதான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்.